புதுச்சேரி சட்டமன்ற தொகுதியில் தாவேகாவின் குமார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கும்மிடிப்பூண்டியில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. தற்போது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது தாவேகா 108 இடங்களில் முன்னிலை, திமுக கூட்டணி 71 இடங்களில் முன்னிலை, அதிமுக 55 இடங்களில் முன்னிலை. வேளச்சேரியில் தாவேகா வேட்பாளர் குமார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிணத்துக்கடவு தொகுதியில் தாவேகா வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். வால்பாறையில் திமுக வேட்பாளர் சுதாகர் முன்னிலை பெற்றிருக்கிறார். அம்பாசமுத்திரத்தில் அதிமுகவின் இசக்கி சுப்பையா வெற்றி. வேளச்சேரியில் தாவேகா வேட்பாளர் குமார் வெற்றியடைந்திருக்கிறார். தமிழ்நாட்டை போலவே இன்று கேரளா, அசாம், மேற்கு வங்க மாநிலத்தின் வெற்றி நிலவரங்களும் என்ன என்பதனை நாம் பார்க்கிறோம். மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா முன்னிலை பெற்றிருக்கிறது. 191 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 97 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் வெறும் ஒரே ஒரு இடத்தில்தான் முன்னிலை பெற்றிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தின் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையும் இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அதில் பாஜக பெருவாரியாக 191 இடங்களை பெற்றிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 97 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் வெறும் ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இது மேற்கு வங்க மாநிலத்தின் நிலவரம். தமிழ்நாடு போலவே புதுவை, கேரளா, அசாம், மேற்கு வங்க மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளும் இன்றைக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் மேற்கு வங்கத்தில் முன்னிலை நிலவரம் என்ன என்பதனை பார்க்கிறோம். பாஜக 191 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 97 இடங்கள். காங்கிரஸ் வெறும் ஒரு இடத்தில்தான் முன்னிலை பெற்றிருக்கிறது. அடுத்ததாக கேரள மாநிலத்தின் முன்னிலை நிலவரம் என்ன என்பதனை நாம் பார்க்கிறோம். காங்கிரஸ் 100 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. இடதுசாரி கட்சிகள் 34 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. மற்றவை 2. பாஜக 2 தொகுதிகள், பிற கட்சிகள் 4. கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்றுதான் கணித்திருந்தார்கள். இந்நிலையில் கேரளாவில் காங்கிரஸ் 100 தொகுதிகளை வென்றிருக்கிறது. இடதுசாரி 34 தொகுதிகளை வென்றிருக்கிறது. பாஜக கூட்டணி 2 தொகுதிகள், பிற கட்சிகள் 4. அடுத்ததாக அசாம் மாநிலத்தின் முன்னிலை நிலவரத்தை பார்க்கிறோம். பாஜக 99 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 23 இடங்களில் முன்னிலை, பிற கட்சிகள் 4 இடங்களில் முன்னிலை. இந்த முறையும் அசாமில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்றுதான் கணிக்கப்பட்டிருந்தது. அதேபோல 99 இடங்களில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. 100 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையும் நாம் பார்க்கிறோம். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றிருக்கிறார். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரியின் காமராஜ் நகரில் அவர் களம் கண்டார். லட்சிய ஜனநாயக கட்சி என்ற கட்சியை தொடங்கி அவர் முதல் முறையாக களம் கண்டிருக்கிறார். இந்நிலையில் பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றிருக்கிறார். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
இன்னும் அடுத்தடுத்து நமக்கு வெற்றி நிலவரம் தெரிந்துவிடும். முன்னிலை நிலவரத்தை தாண்டி வெற்றி என்பது அறிவிக்கப்பட்டுவிடும். அந்த வகையில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. தற்போது வரை நாம் முன்னிலை நிலவரத்தை தான் பார்த்துக் கொண்டிருந்தோம். சில தொகுதிகளில் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு விட்டது. எனவே அங்கு வெற்றி அறிவிப்பு வந்துவிட்டது. அந்த வகையில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தற்போது வரை 64 விழுக்காடு ஓட்டுகள் எண்ணப்பட்டிருக்கின்றன. அந்த 64 விழுக்காட்டில் 23 விழுக்காடு தாவேக வென்றிருக்கிறது. அம்பாசமுத்திரத்தை போலவே பாளையங்கோட்டை தொகுதியின் வெற்றி நிலவரத்தையும் நாம் பார்க்கிறோம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதியை தக்க வைத்திருக்கிறது திமுக. திமுக வேட்பாளர் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக எம்எல்ஏ அப்துல் வஹாப் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் பாளையங்கோட்டை தொகுதியில். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதியை திமுக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. திமுக எம்எல்ஏ அப்துல் வஹாப் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் பாளையங்கோட்டை தொகுதியில். மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒன்றில் கூட அதிமுக முன்னிலையில் இல்லை என்ற செய்தியை பார்க்கிறோம். ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகர் ஆகிய தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் பின்தங்கி இருக்கிறார்கள். திண்டுக்கல், தென்காசி தலா 2, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி தலா 1 தொகுதிகளில் அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். தெற்கு மண்டலத்தில் திமுக கூட்டணி 26, தாவேக 25 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக முன்னிலை பெறவில்லை. தெற்கு மண்டல திமுக கூட்டணி 26 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தாவேக 25 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒன்றில் கூட அதிமுக முன்னிலை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை திமுக கோட்டை என்று கூறுவார்கள். இந்நிலையில் மீண்டும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான தொகுதிகளை திமுக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக முன்னிலையில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை தொகுதியில் மட்டும் தாவேக வெற்றி பெற்றிருக்கிறது. தஞ்சை சட்டப்பேரவை தொகுதியில் தாவேக வெற்றி பெற்றிருப்பதாக நாம் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதிகளில் 7 தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. ஒரு தொகுதியில் தாவேக வெற்றி பெற்றிருக்கிறது. அதனை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம்.